சிந்தாதிரிப்பேட்டை நவீன மீன் அங்காடியை திறக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மீன் கழிவுகள் கூவம் நதியில் கொட்டப்பட வாய்ப்புள்ளதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இயங்கி வரும் மீன் அங்காடிக்கு பதிலாக புதிய நவீன மீன் அங்காடியை 2,21,00,000 ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 102 கடைகள் அமைக்க உள்ள இந்த அங்காடியில் திடக்கழிவு மேலாண்மையை முறையாக அமல்படுத்தாமல் இந்த கடைகளை திறக்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி பசுமை பாதுகாப்பு என்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் அதன் நிறுவனர் சையது கட்டுவா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் 1022 சதுர மீட்டர் பரப்பில் அமைய உள்ள நவீன மீன் அங்காடியில் திடக்கழிவு மேலாண்மை, கழிவுநீர் சுத்திகரிப்பு, வாகன நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் முறையான திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மீன் அங்காடியில் முறையான திடக்கழிவு மேலாண்மையும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதியும் ஏற்படுத்தாவிட்டால் அது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன் கழிவுகள் கூவம் நதியில் கொட்டப்பட வாய்ப்புள்ளதால் கூவத்தை சீரமைக்கும் நடவடிக்கைகள் வீணாகும் என்பதால் முறையான திடக்கழிவு மேலாண்மை, கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்காமல் நவீன மீன் அங்காடியை துவங்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நவீன மீன் அங்காடியில் முறையான வாகன நிறுத்தம், தூய்மை வசதிகள் செய்து கொடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.